தெரில. சின்ன பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா உன்னை பார்த்தா பிடிக்காதுன்றான். இவ்வளோ பெரிய கொடுமை இல்லை இதெல்லாம். அந்த அளவுக்கு அந்த பையன் என்ன பண்ணிடுச்சு இந்த அம்மா. இதெல்லாம் கேட்டால் வாழ்க்கையில் ஒழுமே செய்ய முடியாது. சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி அந்த கிருபை எனக்கு தாங்க. எதை கிருபையை தாங்க? சத்தமா சத்தமா. இவங்கெல்லாம் சொந்த பிள்ளைகளால் துரத்தப்பட்டாங்க, சொந்த பிள்ளைகளாலேயே. ஆனால் தேவன் சொல்கிறாரு, என்னை நோக்கிப்பார். அந்த சொல்லுங்க, வருங்கால சத்தமா எதிர்கால வாழ்வின் மேன்மையான நிகழ்வுகள் எல்லாம் வாயத்தை சொல்ல மாட்டீங்களா? வாயை திறந்து. புள்ள சோறு போடல, மருமக சோறு போடல, சாரி, ஒரு வேளை இருக்கலாம். இதை விட மேலான நிகழ்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது அற்பமானது, அவர் வைத்தது அற்புதமானது. அவன் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நான் கூட சொல்லலாம், எனக்கு அவங்க பண்ணலை, எனக்கு இவங்க பண்ணலை, மாமியார் பண்ணலை, மச்சான் பண்ணலை. மச்சானை விட அவர் ரொம்ப பெரியவர், மாமனார் மாமியாரோட ரொம்ப பெரியவர். புரியவே இல்லை இல்லைங்க? நீங்கள் எல்லாம் நினைக்கிறது தெரியுமா, உங்கள் அப்பா வாங்கி தரல, உங்கள் அம்மா வாங்கி தரல. அவங்க வாழ்க்கையில் அப்படி தான் இருப்பாங்க, முன்னேற மாட்டாங்க. இருக்காங்க, கேளுங்க. இது வரைக்கும் ஏன் வாங்கி தரேன் கேட்டதே இல்லை, வாங்கி தந்ததும் இல்லை. அது அடுத்த விஷயம். சொல்லுங்கள், நிகழ்கால பொறுப்பு கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்பர் 3 சொல்லுங்கள், ஃபுல்ஃபில். சத்தமாக சொல்லுங்கள், என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள். 12ஆம் வசனம் என்ன சொல்லுங்கள்? எல்லாம் வாய்த்திர சொல்லுங்கள், இல்லை என்னோடு கூட சேர்ந்து. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. இப்படி சொல்லுங்கள், கிறிஸ்து இயேசுவினால் 2026 எதற்காக தேவன் தந்தாரோ அதை நான் பிடித்து கொள்ளுவேன். ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க, 2026 தேவன் ஏன் தந்தாரோ, ஏன் அனுமதித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ளுவேன். ஆமேன். என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, நான் அதை. 3வது சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆசையாய் தொடருகிறேன். 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு கவனிங்க. தேவன் கொடுக்கிற உபகரணங்கள், 3:10. தேவன் கொடுக்கிற உபகரணங்கள் 9ஆம் வசனத்தினுடைய 3வது வரி. சொல்லுங்க, விசுவாசம். சத்தமா சொல்லுங்க. அடுத்து விசுவாசம். சத்தமா சொல்லுங்க. இருக்குதுங்களா?